பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான இந்த அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து மிகுந்த அற்புதத்தோடு கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தேவ கிருபைகள் ஒவ்வொரு நாளும் விளங்க பண்ணி, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி நம்மை தேற்றி திடப்படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி, நம்முடைய வலது கரத்தை பிடித்து கர்த்தர் முன்னாக அழைத்து செல்லுகிற தேவனாயிருக்கிறார். அவ்விதமாக இந்த புதிய ஆண்டிலும் கூட இந்த 3 மாதங்களாக மிகவும் அற்புதமாக கர்த்தர் நடத்துகிறார். 3வது மாதத்தின் மிடில் நாம் வந்திருக்கிறோம். எவ்வளவோ அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் பரிசுத்த நாமம் மென்மேலும் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக ஆதியாகம புத்தகம் 41வது அதிகாரம் 52வது வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயீம் என்று பெயரிட்டான். யோசேப்பு தன் சகோதரர்களாலே தள்ளப்பட்டவன். பால் கிணற்றிலே அவனை தள்ளினார்கள். போர்த்திபாரின் வீட்டிலே அவன் அடிமை வேலை செய்தான். அவன் சிறைச்சாலைக்குள்ளாக சென்றான். எவ்வளோ பாடுகள் பட்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆண்டவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஆம், ராஜா திடீரென்று ஒரு நாள் ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை கட்டவிழ்த்தான். அவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், அன்று ராமன் ராஜாவின் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவன் சொன்னபடினாலே பாருங்கள், அந்த தேசத்திலே உன்னதமான ஒரு 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 போஸ்ட் அந்த ராஜா அந்த யோசேப்புக்கு அருளினான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பு உட்கார வைக்கப்பட்டான். அப்படியாக யோசேப்பின் மேன்மை அங்கே பெருகினது என்று பார்க்கிறோம். அவன் மிக மிக சிறுமையை, ஏராளமான சிறுமையான அனுபவத்தை தன்னுடைய வாழ்விலே சந்திக்கப்பட்டவன். தன்னுடைய சகோதரர்களாலே ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன். ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே, அவன் பரிசுத்தத்தை காத்து தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் அதுதான். நாமும் கூட இந்த கர்த்தரை விட்டு விலகாமல் அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்வோமேயானால் நிச்சயமாக இந்த கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்மை உயர்த்துவார், நம்மை கனப்படுத்துவார். அவர் நம்மிலே நிச்சயமாக மகிமைப்படுவார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 32வது வசனத்துல இது போன்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே யாக்கோபின் மனைவியாகிய லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். பாருங்க, வாழ்க்கையிலே சிறுமைப்படுகிறது மிகவும் கஷ்டமான ஒரு அனுபவம். நம்முடைய இருதயம், சிறுமைப்படுகிறவர்களுடைய இருதயம் எப்போதும் வேதனையாலே நிறைந்திருக்கும். எப்பொழுதும் நொறுங்கி போய் கொண்டிருக்கும் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 41:10வது வசனத்தில் சொல்லுகிறார். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சித்தத்தை அறிந்து சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாம் அன்பு கூர்ந்து அவர்களை அரவணைத்து நாம் அவர்களை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிதாவாகி தேவன் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். யாத்திராகமம் 22வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே என்று நினைப்பூட்டுகிறத பார்க்கிறோம். சிலர் தங்களுடைய பழைய வாழ்க்கையை அப்படியே மறந்து விடுவார்கள். ஆனால் அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. கடந்த கால அனுபவங்களை தியானித்து நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த ஆண்டவரை துதித்து அவர் சித்தத்தின்படி செய்வதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கூட அந்த தேவ மகிமையை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் அவிதமான அனுபவங்கள் அருமையான தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் குடும்பங்களிலும் உண்டாக பரிசுத்த ஆவியானவர் கிருபை தார். உடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்கு, கனப்படுத்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு உம்மாலே ஆகும் ஆண்டவரே.
எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை வசனத்தின்படி இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.